இப்ப வெளியில எங்கேயாச்சும் நீங்க போகும்போது நிறைய பேர் சொல்லுவாங்க, "பஞ்சமி சூப்பரா டான்ஸ் ஆடுனாங்கப்பா. டிவில பார்த்தேன்ப்பா" அப்படின்ற மாரி உங்ககிட்ட பெருமையா சொல்லுவாங்க. அப்போ உங்களுக்குள்ள ஒரு கெத்து வரும். காலர தூக்கி விட்டு நல்லா பெருமையா சுத்தணும் போல அப்படின்ற மாரி ஒரு இல்ல தருணம் வந்திருக்கும் இல்லையா? நான் அந்த மாதிரி நினைச்சது இல்ல. நான் என்னைக்குமே அந்த மாதிரி நினைச்சது இல்ல. சரி, போயிட்டு இருக்கு, இன்னும் ப்ரோகிராம் முடியல, அடுத்த கட்டம் என்ன, அதுக்கு அடுத்த கட்டம் என்ன, அடுத்தது என்ன நடக்க போகுது, எப்பயுமே நான் அப்படிதான் நினைப்பேன். பஞ்சமியை எங்களுக்கு பொறுத்தவரையிலும் மெயினா வந்து ஒண்ணு சொல்லவா, சந்தோஷத்தை அனுபவிக்கிறதுக்கு எங்களுக்கு கொஞ்சம் பயமா இருக்கும். எதனாலங்க? ஏன்னா அது எங்க விட்டுட்டு போயிருமோ, எல்லாரும் சொல்றாங்க, சந்தோஷம் மகிழ்ச்சியா இருக்கு. முயற்சி பண்ணதுக்கான இவ்வளவு பெரிய இதெல்லாம் கிடைக்கணும்னு நிஜமா நினைச்சு பார்க்கல. அதை விட பெருசா கிடைச்சிருக்கு. இன்னொன்னு அதை விட அதிகமா கிடைக்கிறதுன்னா என் பிள்ளைங்களுக்கு படிப்பு கிடைச்சதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். எங்களோட பாதி ஆயுசே அதுல இருக்குது. எங்களோட வாழ்க்கையோட முக்காவாசி பங்கே அந்த படிப்புன்ற ஒரு விஷயத்துல இருக்கு. அது கிடைச்சதுல ரொம்ப சந்தோஷம். இது வந்து மக்கள் பாக்குறாங்க, நான் ஆல்ரெடி ஜெயிச்சுட்டேன், நான் இந்த வந்துட்டேன் அப்படின்னு சொல்றதுக்கு எனக்கு இன்னும் வரல. ஏன்னா வந்து நான் முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். அதுக்கான எனக்கு ஒரு ஒரு இப்போ 10வது பாஸ் பண்ணா அடுத்து 11வது 12வது இருக்குல்ல, அந்த மாதிரி இப்போ 12வது பாஸ் பண்ணா காலேஜ் இருக்கு, வேலை இருக்கு, அந்த மாதிரி ஒரு இதுதான் எனக்கு. இன்னும் இதை தாண்டி இதை தக்க வச்சுக்கிறதுக்கு ஒரு ஒரு கரெக்டா நான் இருக்கணும் எல்லா விஷயத்துலயும். இப்போ வந்து இதுல இருக்க டான்ஸ் ஆடணும்னா நல்லா டான்ஸ் ஆடணும், எல்லாரு கூடயும் அன்பா இருக்கணும், எல்லாரு கூடயும் மரியாதையா இருக்கணும். இன்னும் இதுல நிறைய இருக்குல்ல, அதுல எல்லாத்துலயும் நான் கரெக்டா இருந்தாதான் நான் முழுசா நான் இருக்கிறேன் அப்படி சொல்லி அனுபவிக்க முடியும். இதுல நான் பயணிச்சிட்டு இருக்கிறேன், அதுல கிடைக்கிற ஒரு சின்ன சின்ன வெற்றி, அதுல மகிழ்ச்சி. மற்றபடி ஜெயிச்சுட்டேன் அந்த அந்த ஒரு இது போத அந்த மாதிரி எல்லாம் பெருசு கிடையாது. அந்த மாதிரி எங்க 2 பேத்துக்குமே கிடையாது. அதுல பயம் தான் இருக்கு. இப்ப இது நான் இன்னும் அடுத்து இதை விட இன்னும் பெருசா வருமே, இப்போ ஒரு இதே நல்லா ஒரு மார்க் இது வாங்கிட்டோம், இப்போ ஒண்ணு ஜெயிச்சுனா அது இதை விட அதிகமா அடுத்த இதுல காட்டணும் இல்லைங்களா? அப்ப அதுக்கு நம்ம என்ன பண்றோம் அந்த பயம் தான் இருக்குமே தவிர அந்த சந்தோஷத்தை அப்படியே நிறுத்திடுவோம். நானு சரி ஓரமா இப்போ அடுத்து வேலை இருக்கு எனக்கு அப்படின்னு அது அந்த மாதிரி பெருசா மாதிரி இல்லை. சந்தோஷம் மகிழ்ச்சி எல்லாருக்கும் என்ன அதான் நான் சொல்றேன், இந்த அளவுக்கு மத்தவங்க திட்டுறவங்களை எனக்கு ஒரு பக்கம் காயமா தான் இருக்கு, வருத்தமா இருந்தாலும் என்னை பத்தி நிறைய சந்தோஷமா நினைக்கிறேன். நிறைய பெண்களை நான் பாக்குறேன், நிறைய ஆண்களை பார்க்கும்போது அது எனக்கு ரொம்ப ஆறுதலா இருக்கு. அவங்களுக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி.